அவர் அப்படி என்ன தப்பா பேசிட்டாரு? அவர் சரியா தானே பேசுறாரு. அவர் என்னன்னு சரியா பேசுறாரு? அவர் பேசுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நான் பேசுறத மட்டும் வச்சு முடிவெடுக்க வேண்டாம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எதுக்கு மூடி மறைச்சு பேசணும்? உன் மருமகளையே கூப்பிட்டு நேரா விசாரிச்சிரு. அதானே எல்லாருக்கும் நல்லது. நாகரிகமும் அதானே. சரவணா, இப்ப பொண்டாட்டிய கூட்டு வா. சரவணா, உன் பொண்டாட்டிய போய் கூட்டு வா. நீ போய் கூட்டு வரையா இல்ல நான் போய் தலைமுடிய பிடிச்சு தரதர இழுத்துட்டு வரேன். அம்மா 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 வேணாமா வேணாமா, நானே கூட்டிட்டு வரமா, நானே கூட்டிட்டு வரமா. இருங்கம்மா வர. பூங்குடி, உன் யோசனைக்கு இப்பதான் எனக்கு அர்த்தம் புரியுது. என்ன சரவணா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ ஏன் உம்மன் இருந்ததுக்கு அர்த்தம் இப்பதான் எனக்கு புரியுதுங்கிறேன். என்ன இன்னும் புரியாத மாதிரி மூஞ்சிய வச்சிட்டு இருக்க? எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சு போச்சு பூங்குடி, நீ வா. ஏய், என்ன சரவணா எங்க கூப்பிட்டு இருக்க? எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. அதை விட இப்ப நான் கொதிச்சிட்டு இருக்கேன். எதுக்காக இப்ப பாதியிலேயே அடுப்பு ஆஃப் பண்ண? நான் பண்ணதெல்லாம் வீணா போயிடும். வீணானா குப்பையில போடு. இப்ப இது வீணா போனா குடியா முடிக்கிற போது. வீணாக கூடாதெல்லாம் வீணாயிருச்சு. எதுக்கு வருத்தப்படணும்னு தெரியாம நாடகம் ஆடுறியா? சரவணா, என்ன விஷயம்னு சொல்லு. தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டு இருக்க. யார் தேவையில்லாம வார்த்தையை விடுறா? நீ தான் தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டு இருக்க. இங்க வந்து கமக்கமா நிக்கிற. நான் அவ்வளவு தூரம் சொல்லி என் பேச நீ கேட்கல. இங்க பாரு, இப்ப கூட நான் உங்ககிட்ட கேட்டேன், ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, கடைசி நேரமா பார்த்து ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணிடாதுன்னு சொன்னா இல்லையா? ஏதாவது வாயை திறந்தியா நீ? இல்ல இவன் என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றதுன்னு அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தியா? சரவணா, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு சத்தியமா புரியல. நான் என்னத உன்கிட்ட மறைக்க போறேன்? எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து உன்கிட்ட தானே சொல்லுவேன். அப்போ என்கிட்ட நீ எதையும் மறைக்கல. ஐயோ, ஸ்ருதி கர்ப்பமா இருக்கிற விஷயம் சரவணனுக்கு தெரிஞ்சிருச்சா? சொல்லு பூங்குடி, நீ என்கிட்ட எதையும் மறைக்கலையா? ஸ்ருதி விஷயத்துல நீ என்கிட்ட உண்மையை மட்டும் தான் சொல்லிருக்கியா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டேல. உன்னை நம்ப நான் முட்டாளா இருக்கேன்ல. இல்ல இவங்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? இவனால ஒண்ணும் பண்ண முடியாது நினைச்சிட்டு இருக்கியா? சரவணா, அது வந்து இங்க பாரு பூங்குடி, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இங்க பாரு, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைனாலும் எனக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போவேன்னு நினைச்சேன் பாரு. அதுதான் என் முட்டாள்தனம். இப்படி வந்தவங்க முன்னாடி என்ன அவமானப்பட வச்சிட்டியே. உன் மேல வச்சிருந்த மரியாதை எல்லாத்தையும் நாசமாக்கிட்ட. முதல்ல வா என் கூட. வான்னு சொன்னேன். சரவணா, நான் சொல்றத கொஞ்சம் இங்க பாரு பூங்குடி, சும்மா ஏதாவது என் காதுல பூ சுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத. எதுவா இருந்தாலும் எல்லாரும் முன்னாடி வந்து பேசு. வா முதல்ல போன்னு சொல்றேன்ல. என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்னத்த, என்ன நடந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரவணனும் என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான், நீங்களும் என்னன்னு சொல்லாம திட்டுறீங்க. என்னத்த? ஏய், ஒண்ணும் தெரியாத மாதிரி எல்லாம் பேசி நடிக்காத. நீ இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக செஞ்ச பிளான் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் என்னத்த பிளான் பண்ணேன்? சரவணா, பாத்தியா பாவ பொண்டாட்டிய? பாத்தியா? இவ்வளவு பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேள்வி கேட்கிற பாத்தியா? நீ தானே இப்ப இவள தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்க. மகேஷ், நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, கொஞ்சம் அமைதியா பேசு. எப்படிக்கா அமைதியா பேசுறது? இவன் என்ன பண்ணிருக்கா ஏது பண்ணிருக்கான்னு உனக்கும் தெரியும்ல. இந்த குடும்பத்தை சீரழிக்கிறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. இவ இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல நிம்மதியே இருக்காது.
நம்ம எல்லாரும் கெட்டு நாசமா தான் போவோம். அத்தை, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம ஆனாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல அத சொல்லுங்க. இவன் உனக்கு என்னடி பாவம் பண்ணா? உன் குடிய கெடுக்க வந்தாளா, இல்ல உனக்கு எதிராக இருந்துகிட்டு இருக்காளா? உனக்கு இவ என்ன பண்ணான்னு இவ குடிய கெடுக்கிறதுலயே மும்மரமா இருக்க. உன் வாயில இருந்து எதுவுமே வராதுல்ல? ஏன்பா மா, இவ ஏன் இப்படி பண்ணா நீயே கேளுப்பா. நான் கேட்ட வாய் திறந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறா, நீயே கேளு உன் பொண்டாட்டிய.